காலையில் 8 மணிக்கு நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எமர்ஜென்சியாக ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி 20,000 ரூபா செலவு பண்ணிட்டு கவுகாட்சியிலேருந்து வந்தேன். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னா அதுக்காக போடுறேன். நடிகர் சூர்யா விஜயகாந்த் சாரோட கல்லறைக்கு வந்திருந்தாரு. நடிகர் சூர்யாவை அப்பவே வளர்த்து விட்டவர் விஜயகாந்த் சார் தான். அவரோட இறப்புக்கு வர முடியாத சூர்யா நேத்தி கல்லறையில கதறி கதறி அழுதாரு. அதை பார்க்கவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கேடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளோட ரசிகர்கள்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சூர்யா அழுதது மிகப்பெரிய நடிப்பு அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சூர்யா உண்மையிலே கதறி கதறி அழுதாரு. அவருக்கு மரியாதை செய்ய முடியலங்கிறது எனக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு குறையாவே இருக்கும். இப்படி இவங்க கதறி கதறி அழுத்தத்துக்கு வந்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்னு ஒரு ரசிகர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவர் பெஸ்ட் ஃபேமிலி ஆக்டர் அவார்ட் 2024. இன்னொருத்தர் மேடம் இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் நைஸ் ஆக்டிங் கார்த்தியன் சூர்யான்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் நியூ இயரை ஹாப்பியாக கொண்டாடினீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்டை போட்டிருக்காரு. இன்னொரு ரசிகர் டைம் அவுட் கோ பேக், உலக மகா நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இன்னொருத்தர் உண்மையான நடிப்பு சூப்பர் நாடகம் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தாலே உண்மையிலே சூர்யா கார்த்திலாம் வருத்தப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னொருத்தவர் ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லியிருக்காரு. ஆனால் கடைசியாக ஒருத்தர் சூப்பராக சொல்லியிருந்தார், திரு சூர்யா அவர்களே உங்கள் தம்பி கார்த்திக் நடிகர் சங்கத்தில் தானே பொறுப்பில் இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பேரே சொல்லுங்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நடிகர் சங்கத்துக்காக பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காரு திரு விஜயகாந்த் அவர்கள். அவர் பேரை தான் நடிகர் சங்கத்துக்கு வைக்கணும். இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னா, அடுத்து எந்த ஆக்டர் கதறி கதறி அழுக போகிறாங்க நம்ம விஜயகாந்த் சாரோட கல்லறையில். என்னதான் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ வருத்தத்தில் இருந்தும் நடிகர்கள் சில நடிகர்கள் யாரும் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் பார்ட்டி கொண்டாடிட்டு நம்ம விஜயகாந்த் சாரோட இறப்புக்கு வரல. இது தமிழக மக்கள் ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருக்குமே வருத்தம் தான். நானும் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அடுத்து எந்த நடிகர் இங்கே ஆக்ஷன் மேடம் அப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.